தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜானி டாம் வர்கீஸிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக வை செல்வராஜ் இந்த முறை போட்டியிடக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜானி டாம் வர்கீஸிடம் அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். அதேபோல தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் சௌமியா தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சியை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தர்மபுரி பாமக சார்பாக போட்டியிடக்கூடிய சௌமியாவும் இன்று தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்கவேலிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக செந்தில்நாதன் களம் இறங்கக்கூடிய நிலையில் அவரும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகள் அதேபோல மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய சு வெங்கடேசன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் சு வெங்கடேசன் போட்டியிடக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சங்கீதாவிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகள் இந்த முறை தென் சென்னை தொகுதியில் பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன், திமுக சார்பாக தமிழிச்சி தங்கபாண்டியன் ஆகியவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் தன்னுடைய வேட்புமனுவை சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக இருவரும் சந்தித்துக் கொண்டனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கொஞ்சம் பின்னாடி வாங்கப்பா சார், செல்போனை பின்னாடி வாங்கப்பா. ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி மற்றும் பாஜக சார்பில் இருந்து இந்த முறை களம் காண இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகாக ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.